பாஜக ஒரு ஆக்டோபஸ். அது மாநில கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்கும். அதன் பிறகு அந்த கட்சியை கபலீகரம் செய்துவிடும். பிறகு அதை காணாமல் செய்துவிடும். அந்த இடத்தில் அது அமர்ந்துவிடும். ஆட்சியும் பிடித்துவிடும். இதுதான் பாஜகவின் தந்திரம். அப்படி ஒன்று ஒடிசாவில் அரங்கேறி இருக்கிற அதை தான் பார்க்க போகிறோம். ஒடிசாவில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள போராடி தோற்று போனார் நவீன் பட்நாயக். இப்போதோ கட்சியை காப்பாற்றிக் கொள்ள போராடி வருகிறார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற கட்சிக்குள் அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். சட்டமன்ற தோல்விக்கு பிறகும் அவரது கட்சி அலுவலகமான சங்க பகவான் பரபரப்பாக காட்சி அளிக்கிறது. பி சிங்கால் நிறுவப்பட்ட ஜனதா தளம் கட்சியிலிருந்து பிரிந்து உருவான பல்வேறு மாநில கட்சிகள் ஒன்றுதான் பிஜு ஜனதா தளம். ஒடிசாவின் நம்பிக்கைக்குரிய தலைவரான பிஜு பட்நாயக் மகன் நவீன் பட்நாயக் அவர் ஜனதா தளத்திலிருந்து வெளியேறி 1970 பிஜு ஜனதா தளத்தை நிறுவினார். கட்சியை தொடங்கி 3 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்து முதல்வரான நவீன் பட்நாயக் அன்று முதல் 24 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடிசாவின் முதல்வராக இருந்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தது ஒடிசா. தொடர்ந்து 5 முறை முதல்வராக இருந்தார் நவீன். ஆனால் 6வது முயற்சியில் வெற்றி எட்டாக்கணியானது. 147 சட்டமன்ற தொகுதியில் 51 இடங்களை மட்டுமே வென்றது பிஜு ஜனதா தளம். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை. தேர்தல் அரசியல் வீழ்ச்சியை சந்திக்காத நவீன் பட்நாயக் அப்படி இருந்தாலும் அவர் மீது இப்போதும் பெரும்பான்மை ஒடிசா மக்கள் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றனர். ஆனால் கட்சி நிர்வாகிகள் மீதும் ஆட்சியின் மீது நிலவிய அதிருப்தி தான் தோல்விக்கு காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நவீன் மீது அதிருப்தி ஒரு புறம் இருக்க, IAS அதிகாரி VK பாண்டியனை முன்னிறுத்தியதும் தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கட்சிக்குள்ளேயே கலகமாக வெடித்தது. அதை கண்டு கொள்ளாமல் தேர்தலை சந்தித்தார் நவீன். பாண்டியன் கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே ஆட்சியை நடத்துவது நவீன் அல்ல, பாண்டியன் தான். நவீனுக்கு வயதாகிவிட்டதால் ஓர் அதிகாரி எடுக்கும் முடிவை கொண்டே இந்த ஆட்சி நடக்கிறது என்ற விமர்சனத்தை பாஜக காங்கிரஸ் என 2 கட்சிகள் முன்வைத்தன. அதை நிரூபிக்கும் வகையில் தேர்தலுக்கு முன்பாக அதிகாரியாக இருந்த பாண்டிய அரசியல்வாதியாக மாறினார். நவீன் ஆட்சியில் அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆள வேண்டுமா என்று பாண்டியனை முன்வைத்து பாஜக தலைவர்கள் இனவரியை தூண்டும் வகையில் செய்த தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். அது ஒடிசா மக்கள் மத்தியில் எடுபட்டு இருக்கு. அதோடு கடந்த 10 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் பாஜகவை ஆதரித்த நவீன் மக்கள் மன்றத்திலும் பாஜக மீது பெரிய விமர்சனங்களை வீசவில்லை. இதனால் நவீனுக்கு பதிலாக பாஜகவை வாக்களிக்க ஒடிசா மக்கள் முடிவு செய்து விட்டனர் என்கிறார்கள். ஆட்சியை இழந்தவுடன் தேர்தலில் எனக்கு எதிராக கடைபிடிக்கப்பட்ட பிரச்சார உத்தியும் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்ததா, அதற்காக வருந்துகிறேன் என்று சொல்லி தீவிர அரசிலிருந்து விலகினார் பாண்டியன். தேர்தல் தோல்வியால் VK பாண்டியன் மீது விமர்சனங்கள் எழுந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது என்று அப்போதும் பாண்டியனுக்கு ஆதரவாக நின்றார் நவீன். இந்த சூழ்நிலையில் பிஜு ஜனதா தளத்துக்கு பிளவு ஏற்பட்டிருப்பதாக ஒடிசாவில் உள்ள சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன. தேர்தல் தோல்வியும் பாண்டியனுக்கு நவீன் அளித்த முக்கியத்துவம் மூத்த தலைவர்களை கோபப்படுத்தி இருக்கின்றன. அதனால் கட்சி உடையும் அபாயம் இருக்கிறது என்று செய்திகள் வெளியாயின. நவீன் ஆதரவாளர்கள் கட்சியை உடைக்க பாஜக சில ஊடகங்கள் மூலம் கிளப்பை விட்ட கதைதான் இது. பல்வேறு மாநிலங்கள் பாஜக கட்சியை உடைத்திருந்தாலும் ஒடிசாவில் அது நடக்காது என்று பதிலடி கொடுத்தனர். இதையடுத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய நவீன் இனி பாராளுமன்றத்திலும் நாம் பாஜகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். பிஜு ஜனதா தளத்துக்கு மக்களவையில் உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் 9 மாநில உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவையில் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்த போது பிஜு ஜனதா தள எம்பிகள் வெளிநடப்பு செய்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிஜு ஜனதா தளத்திலிருந்து மாநில அளவிலான அனைத்து நிர்வாகிகளும் நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் நவீன்.
விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என அறிவித்திருக்கிறார் நவீன். சன்ஸ்துருதி மிஸ்ரா, அமர் பட்நாயக், சம்ஸ்பிங் பத்ரா உள்ளிட்ட தலைவர்களை கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருக்கிறார். இவர்களில் சன்ஸ்திருப் மிஸ்ராவை தன் அரசியல் செயலராகவும் நியமித்திருக்கிறார். அரசியலில் இருந்து விலக்கி விட்டதாக பாண்டியன் சொன்னாலும் இன்னும் அவர்தான் நவீனுக்கு திட்டங்களை வகுத்து கொடுப்பதாக தெரிகிறது. இது கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தலாம். எதிர்கட்சிகளும் விமர்சனங்களுக்கும் வழிவகுக்கலாம். இதனால் கட்சிக்கு மேலும் பின்னடைவு ஏற்படலாம். அதே நேரம் புதிய நிர்வாகிகள் நியமனம் சரியாக இருந்தால் கட்சி மீண்டும் வலுப்பெறவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இப்படி நவீன் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்தே பிஜு ஜனதாதளத்தின் எதிர்காலம் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.